உலகத்திலே எந்த நாட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை வகைப்படுத்தலாம். இரண்டு விதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று நல்லவர்கள், மற்றொன்று கெட்டவர்கள். அதாவது இரண்டு குணங்களையும் கொண்டவர்கள். ஒன்று நல்ல குணத்தை கொண்டவர்கள், மற்றொருவர் தீய குணத்தை கொண்டவர்கள். இவர்கள் எல்லாம் மனதில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையினால், சந்தர்ப்பத்தினால் அவர்கள் நல்லவர்களாக இருந்து கெட்டவர்களாக, கெட்ட செயல்களை செய்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதில் ஒரு பாடல் இருக்கிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. இதுதான் அந்த பாடல். எல்லா குழந்தையுமே நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் அவர் தீயவர்களாகவும் நல்லவர்களாக நிலைப்பதும் சிலர் மட்டுமே. அது அன்னை வளர்ப்பினிலே என்று சொன்னாலும் அன்னை நன்றாகத்தான் வளர்க்கிறாள். ஆனால் அவன்தான் மாறிவிடுகிறான். அதனால்தான் உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் வாழ்கின்றனர், நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும். அவர்களுக்கு தீய குணங்கள் பொறாமை, பேராசை, கபடம், ஏமாற்றுதல், கொலை புரிதல், இது போன்ற தீய செயல்களைத்தான் நல்லவர்களாக இருந்து கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு வேறு ஒரு பாடலும் இருந்து, திருடாதே தம்பி திருடாதே, திருடாதே தம்பி திருடாதே என்ற ஒரு பாடலும் இருக்கிறது. திருட்டு குணம், அபகரிப்பது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. உலகெங்கிலும் அவர்கள் எந்த மொழி பேசினாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். காரணம், அவர்களுடைய எண்ணங்கள் ரெண்டு விதமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள். அதுதான் அவர்களை ஆட்டி படைக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நல்லவராக இருப்பதில்லை, எல்லோரும் தீயவர்களாகவும் இருப்பதில்லை. ஏனென்றால் தாயும் தந்தையும் அவர்கள் நல்லவர்களாகவே வளர்க்கிறார்கள். ஆனால் வளர்ந்த பிறகுதான் அவர்கள் எல்லாம் மாறிவிடுகின்றனர். மாறுவதற்கு காரணம் வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம், பேராசை, எல்லாவற்றையும் சுலபமாக அடைய வேண்டும் என்ற எண்ணம். அதனால்தான் அவர்கள் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தன்னிடம் இருப்பதை மற்றவர்களிடம் இருந்து பறிக்க விரும்புகிறார்கள். கொடுக்கும் குணத்தை அறவே அழித்து விட்டார்கள். தர்மம் என்பது இல்லாமலே போய்விடுகிறது. தர்மம் தலைகாக்கும் என்பார்கள், அதுவும் நடக்கும். தர்மம் தலைகாக்கும் என்பதும் நடக்கும். இப்பொழுது பார்த்தால் ஒரே புகை மூட்டமாக இருக்கிறது. காரணம் பட்டாசு. எங்கு பார்த்தாலும் பட்டாசு வெடிக்கிறார்கள். அதனால்தான் காற்று மாசு சென்னையில் அதிகமாகிவிட்டது.
எங்கு பார்த்தாலும் இந்த ஒரு நாள் 2 நாள் தான். நாளைக்கும் இது போல பலர் அந்த நோன்பு கும்பிடுபவர்கள் பட்டாசு வெடிப்பார்கள். இதோ பட்டாசு கடை இருக்கிறது. அதனால்தான் காற்று மாசு அடைந்து விட்டது. சுவாச பிரச்சனைகள், சுவாச கோளாறு வரும். அவர் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் இந்த சுவாச கோளாறு எல்லோருக்கும் பொதுவாகவே வந்துவிடும். அதனால்தான் பெரும்பாலும் மலைவாழ் கிராமத்தில் சென்று விடுவார்கள். அங்கே காற்று மாசு இருக்காது, கூட்டம் நெரிசலும் இருக்காது, தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர். ஆனால் அவர்கள் எல்லாம் ஏழைகளாகத்தான் வாழ்வார்கள். மாடி வீடு கட்டிக்கொண்டு வாழ்வதில்லை. கிராமத்தில் வேலை செய்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் ஏழ்மையில் தான் இருப்பார்கள். தான் விளைவித்த பொருள்களை அவர்கள் விற்று அதன் மூலம் வருமானத்தை பெற்று வாழ்க்கை நடத்துபவர்கள். அதனால்தான் உலகெங்கிலும் வெவ்வேறு விதமான மக்கள் வெவ்வேறு விதமான குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு என் அனுபவத்தின் மூலம் நான் சொல்வது. நான் இதுவரை சுமார் 21 நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன். அமெரிக்கா மட்டுமின்றி, ரஷ்யா மட்டுமின்றி, ஐரோப்பா மட்டுமின்றி, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மட்டுமின்றி, நாடுகளுக்கு மட்டுமின்றி பல இடங்களுக்கு சென்று பலரை சந்தித்துள்ளேன். அதனால்தான் நான் பெரும்பாலும் நல்லவர்களையே சந்தித்துள்ளேன். கெட்டவர்களையும் ஒரு நாள் சந்தித்தேன். ஏமாற்றிவிட்டார்கள். எனவே தாய்லாந்து. எனவே இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தான். எல்லாவற்றையும் கடந்து போய் விடுவது நல்லது. எதையும் பெருசுபடுத்தாமல் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும், போனது போனதாகவே இருக்கட்டும், வருகின்றது நல்லதாக இருக்கட்டும் என்று நினைத்து யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதைத்தான் நான் இந்த இரவில் எல்லோருக்கும் சொல்வதை நான் விரும்புகிறேன். நல்லவர்களாக கெட்டவர்களாக மாறுவதற்கு ஒரே ஒரு கணம் போதும். ஒரு வினாடியில் மாறிவிடலாம். ஆனால் அதை கட்டி அமைப்பதற்கு பல நாட்கள், பல வருடங்கள் கூட ஆகும். ஏனென்றால் கெட்டவனாகவே அவனை கருதுவார்கள். ஏதோ ஒரு கெட்ட செயல் என்றோ ஒரு நாள் செய்ததை மனதில் அவர்கள் நிலைத்துவிடும். அதனை மாற்றுவதற்கு அதிக நாட்கள் ஆகும். இதெல்லாம் அன்றாடம் பார்க்கிறோம். அதனால்தான் மக்களுக்கு இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் நல்லவராக இருங்கள். கெட்டது நடந்தாலும் அவர்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள், பெரிதுபடுத்தாதீர்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்று மழை வரும் தீபாவளி நாள் என்று நினைத்தேன். அதிகமாக தீபாவளி நாள் அன்று மழை இல்லை. எனது மகள் வீட்டிற்கு சென்று தற்பொழுது நான் திரும்பி வருகிறேன். எனவே எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான். எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். எனவே நல்லதை எடுத்துக்கொள்வோம், தீயதை விட்டுவிடுவோம் என்று சொல்லி எல்லோருக்கும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.